வணக்கம். தமிழன் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் 84வது பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் ஆன்மீக குரு பங்கார் அடிகளார் அவர்களின் 84வது பிறந்த நாளை முன்னிட்டு லட்சுமி பங்காரு அடிகளார் தலைமையில் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 3000 பயணிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு உரிய பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சுமி பங்காரு அடிகளார், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண் கண்ணாடிகளை இலவசமாக வழங்கினர். இதில் சுமார் 20,000 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாகவும், மேலும் இந்த இலவச கண் சிகிச்சை தொடர்ந்து நடைபெறும் எனவும் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரமேஷ் தெரிவித்தார். மூவேந்தர் ஓட்டுநர்கள் நல சங்கம் சார்பாக பூமி அறக்கட்டளை பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் ஓட்டுநரின் குடும்பத்தினருக்கு தேவையான அரிசி, பருப்பு மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நல சங்கத்தின் தலைவர் முன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக போதை ஒழிப்பு பிரிவு ஏடிஎஸ்பி லக்ஷ்மணன் மற்றும் சமூக ஆர்வலர் பால் ஜபஸ்டின் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்பொழுது பேசிய அவர், இந்த மூவேந்தர் ஓட்டுநர் நல சங்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். கோவையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக பிரான்சிஸ் புரொடெக்டர் சேவை திட்டத்தின் கீழ் HPV தடுப்பூசி திட்ட முகாம் நடைபெற்றது. இந்திய பெண்கள் மத்தியில் தற்போது பெரும் அச்சுறுத்தலாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருந்து வருகிறது. இந்த நோய்களுக்கான HPV தடுப்பூசி மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க முடியும். இந்நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக HPV தடுப்பூசி திட்ட முகாம் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி செயலாளர் நீதிகா பிரபு ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞரும் எதிர்கால கவர்னர் சுந்தரவடிவேல் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த தடுப்பூசியால் இனிவரும் காலத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பில் இருந்து பெண்கள் காக்கப்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கோவை PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் புதுடெல்லி ஆடை அலங்காரம் மற்றும் வீட்டு அலங்காரத்துறை சார்பில் புதிய மையம் துவங்கப்பட்டது. பீளமேடு பகுதியில் உள்ள PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் புதுடெல்லியில் உள்ள ஆடை அலங்காரம் மற்றும் வீட்டு அலங்காரத்துறையின் திறன் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட புதிய மையத்திற்கான துவக்க விழா கிருஷ்ணம்மாள் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த புதிய மையத்தை மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் செயலாளர் அதுல்குமார் திவாரி மற்றும் ஆடை அலங்காரம் மற்றும் வீட்டு அலங்காரத்துறையின் திறன் கவுன்சில் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய டாக்டர் சக்திவேல், நாடு முழுவதும் உள்ள இதுபோன்ற திறன் கவுன்சில் பயிற்சி மையங்களில் அதிகம் பயிற்சி பெறுவது பெண்களே என்று குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாடுதுறையில் மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றது. திருவாடுதுறையில் உள்ள பெண்கள் அரபிக் கல்லூரியில் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி ஹஸ்மரதசுல் ஹைனிஷா பெண்கள் அரபிக் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா, பாலஸ்தீனத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களின் மாதிரி வடிவமைப்புகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன. இந்த கண்காட்சிக்கு சுற்றுவட்டார ஊர்களில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பண்டாரவாடை, கதிராமங்கலம், திருமங்கலம் என 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் வந்து கண்காட்சியை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. பாஜக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க மக்களின் கருத்து கேட்கும் வாகனத்தை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பாராளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் விரும்பும் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிந்து கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் கருத்து கேட்கும் வாகனம் செல்கிறது. இதன் தொடக்க விழா பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை தாங்கிட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்த வாகனம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி முழுவதிலும் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்ட டாப் ஸ்டார் பிரசாந்த் இரத்த தான கழகம் சார்பாக இரத்த தானம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பிரதீப் தலைமையில், மாநகர தலைவர் முரளி முன்னிலையில், மாவட்ட இரத்த தான கழக தலைவர் முத்துவேல் ஆகியோரின் ஏற்பாட்டில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 25 நபர்கள் இரத்த தானம் செய்தனர். இதில் முடுக்குக்காடு கருப்புசாமி, புல்லாவழி ராஜேஷ், புதியம்புத்தூர் ஆண்டிசாமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவிடி சிக்னல் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையிலும், மாவட்ட பொருளாளர் கணேசன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கௌரவ பொதுச் செயலாளர் டாக்சிரியா மற்றும் மாவட்ட செயலாளர் சேசுராஜன் சிறப்புரையாற்றினர். இதில் முக்கிய கோரிக்கையாக நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள் தம்பி ராஜேஷ், பென்னீஸ்கர் மற்றும் இணை செயலாளர் ஜெயலட்சுமி, உலகநாதன், ஒன்றிய செயலாளர் குமார் உட்பட ஓய்வு பெற்றோர் நலசங்கம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட கிளை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பரசு தலைமை தாங்கினார். இதில் மதுரை மாவட்ட முன்னாள் செயலாளர் ஆசிரியர் தேவன் சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடைகளில் கைரேகை வைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சம்பத் யாவ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சேகர், மாவட்ட பொருளாளர் சாமியார் உட்பட 200க்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தேர்வாணைக்குழு, மாநில தேர்வாணைக்குழு மூலம் தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இதில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சென்மீனா நிறுவனம் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். குன்னம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சென்மீனா நிறுவனம் சார்பில் 47 லட்சம் செலவில் கட்டப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறை கட்டிடங்கள், கழிவறை கட்டிடங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதில் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கிய பார்த்திபன், குன்னம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கண்ணம்மா ஹரி மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பூங்காத்தம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் பூங்காத்தம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூங்காத்தம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான வெளியூரில் இருந்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காட்ராம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா பூபாலன், புரட்சி பாரதம் ஒன்றிய பொருளாளர் ஆறுமுகம் மற்றும் காட்ராம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் மனிதநேய மக்கள் கட்சியின் வணிகர் சங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை மேயர் வசந்தகுமாரி தொடங்கி வைத்தார். சண்முகம் சாலை அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய வர்த்தக அணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் கவுஸ் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் உட்பட மாவட்ட மாநகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிமான்ஸ் நடைபெற்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள மகளிர் தினத்தில் சாதனை பெண்கள் 6 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சிமான்ஸ் பல்கலைக்கழகத்தில் பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாதனை பெண்கள் 6 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் லீசா டாஸ்போ பாரோ,
சுற்றுலா உலக இந்திய அழகி நர்மதா கொல்லமண்டலே மற்றும் உயர்கல்வி ஆலோசகர் லலிதா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சாதனை படைத்த 6 பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழாவுடன் கல்வி மற்றும் பெண்களுக்கு அதிகாரமில்லாததால் என்ற தலைப்பில் குழு விவாதம் நடைபெற்றன. பல்வேறு துறைகளை சேர்ந்த புகழ்பெற்ற பிரபலங்கள் பெண் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவண்ணாமலை மாவட்ட நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கத்தின் மாவட்ட கௌரவ தலைவர் முத்துக்குமரன் தலைமையில் உடன் மாவட்ட தலைவர் முரளி உட்பட 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். பின்னர் கலைஞர்கள் மீது இரக்கம் காட்டி மேற்கண்ட மாவட்டத்தில் வசிக்கும் நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டு மனை வழங்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என மனுவில் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இருந்து லண்டன் சென்று அதிக ஞாபக திறன் மூலம் சோழன் உலக சாதனை படைத்த 8 வயது மாணவி. லண்டனில் வசித்து வரும் ராஜகோபால் மற்றும் லக்ஷ்மி தம்பதியினரின் மகள் ஸ்ரீவித்யா 3 நிமிடங்கள் மற்றும் 26 நொடிகளில் 150 உலக நாடுகளுடைய கொடிகளை அந்த நாட்டின் பெயர்களை கூறி அடையாளம் காட்டினார். தமிழ்நாட்டின் மதுரையில் இருந்து காணொலி காட்சியுடனாக கணித்து உறுதி செய்தார். அந்த நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நீமலன் இந்த உலக சாதனை சோழன் உலக சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குடிவரவு திணைக்கள மூத்த வழக்கறிஞரும் பெல்டம் தமிழ் சங்கத்தின் தலைவருமான பத்ரிநாத் பால வெங்கடேசன் போன்றோர் பங்கேற்ற சோழன் உலக சாதனை படைத்த சிறுமியை வாழ்த்தி பாராட்டினார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மாவட்ட அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் எடப்பாடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் முதல் 3 பரிசு பெற்று சாதனை படைத்தனர். எடப்பாடி அருகே உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு கியூபிக்ஷன் சின்னிக்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த கராத்தே போட்டியில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த கராத்தே போட்டியானது தமிழ்நாடு தலைமை பயிற்சியாளர் டாக்டர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தனியார் பள்ளியின் தாளாளர் காமராஜ் மற்றும் ரமேஷ் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசு கோப்பைகளையும் வழங்கினார். இதில் மாணவ மாணவிகள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்னாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஊடுகதிர் கருவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சமூக பொறுப்பு நிதியின் கீழ் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏற்பாட்டில் ஸ்கேன் கருவியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஊடுகதிர் கருவியை வழங்கிய வங்கி அதிகாரிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் சால்வை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தேன்மொழி, மருத்துவர்கள் சத்யபிரியா, நந்தினி பிரியா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், அரசு மருத்துவர்கள், வங்கி அதிகாரிகள், செவிலியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கிறிசன்ட் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 31வது ஆண்டு விழா நடைபெற்றது. தாலாமுத்து நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆதம் அலி கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இதில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கிறிஸ்டன்ட் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் தாளாளர் சம்சுதீன் தலைமை வகித்து மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பையை வழங்கினார். இதில் தலைமை ஆசிரியர் தாகீர் பானு முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் தாளமுத்து நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆதம் அலி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வேலூர் இடையன்சாத்து கிராமத்தில் அருள்மிகு திருக்காளியம்மன், பொற்காளியம்மன் ஆகிய கோவில்களில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இடையன்சாத்து திருக்காளியம்மன், பொற்காளியம்மன் ஆலயங்களில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல வகையான மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்ட ஊர்வலம் தொடங்கியது. தொடர்ந்து இடையன்சாத்து மயானத்துக்கு பழ வகைகள், தானியங்கள், கொழுக்கட்டை உள்ளிட்டவற்றை சூறையாடப்பட்டு அம்மனை பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். வேலூரில் ஏசி சண்முகம் சார்பில் இலவச திருமண மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வேலூரில் ஏசி சண்முகம் சார்பில் 12 கோடி ரூபாய் மதிப்புடைய 27,000 சதுர அடி இடத்தில் இலவச திருமண மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு,
நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்கள் மகிழ்ந்து வாழ்வதே இறைவன் அருள் கிடைக்கும் என்றார். இயக்குனர் சுந்தர் சி பேசும்பொழுது ஏசி சண்முகத்தின் நற்குணங்களை எடுத்து கூறினார். பின்னர் பேசிய குஷ்பு, பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார், வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏசி சண்முகம் உறுதுணையாக வெற்றி பெறுவார் என்றும், காங்கிரஸ் தனது சொந்த காலில் நிற்கட்டும், பிறகு பாஜகவை தோற்கடிக்க முயலட்டும் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காலதாமதம் இன்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 1000 ட்ரோன் ஒப்படைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அருங்குணம் பகுதியில் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 பயனாளிகளுக்கு விவசாயத்திற்கு மருந்து தெளிக்கும் ட்ரோன் கருவி வழங்கும் நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கடந்து கொண்டு வழங்கினார். இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மகளிருக்கு பயிற்சி சான்றிதழ் மற்றும் மருந்து தெளிக்கும் ட்ரோன் கருவிகள் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தினை தனியார் தொண்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் மூலம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பேரணமல்லூர் ஊராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்ட துவக்க விழா நடைபெற்றது. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்ட துவக்க விழா பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் தனிநபர் வேலைக்கான அடையாள அட்டை தயார் செய்து பேரணமல்லூர் வடக்கில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டுரங்கர் தலைமை வகித்தார். இதில் ஒன்றிய குழு தலைவர் இந்திரா இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் பேரூராட்சி இளநிலை எழுத்தர் மகேந்திரன் மற்றும் கவுன்சிலர்கள் சிவராமன், மோனிஷா, பூங்காவனம், ஜமுனா ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. புதுப்பட்டு கிராமத்தில் ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 4 கால அபிஷேகங்கள், பூஜைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக விவேகானந்த வித்யா தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 1937ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு சுமார் 87 ஆண்டுகளாக பலர் தலைமை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு பள்ளி தலைமை ஆசிரியராக ஆறுமுகம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது மற்றும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது, பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு, இல்லம் தேடிய கல்வி, முன்னாள் மாணவர்கள் சங்கம் மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்து பாராட்டி கௌரவித்தனர். இந்த விழாவில் வரும் பங்கேற்க அனைவருக்கும் மற்ற பள்ளிகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த விழா விளங்கும் எனவும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நியாய விலைக்கடை விற்பனையாளரை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசப்பட்டு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் உள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 2 அரசு நியாய விலைக்கடை செயல்பட்டு வருகின்றன. இதில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக்கடைக்கு வணிப கிடங்கில் இருந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொதுமக்கள் நியாய விலைக்கடையில் உள்ள பொருட்களை வழங்குமாறு கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த நியாய விலைக்கடை விற்பனையாளர் கடையில் எந்த அரசு நியாய விலைக்கடை பொருட்களும் இல்லை என்று கூறியதை அடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை மற்றும் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்கள் அவதியடைந்தனர். முடியனூர் கிராமத்தில் 1958ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு பின்னர் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தரம் உயர்த்தப்பட்டது. இதுவரை வகுப்பறை கட்டிடங்கள் கட்டவில்லை என்றும் தற்போது தொடக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டிடத்திலேயேதான் உயர்நிலைப் பள்ளியை செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்நிலையில் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு இடவசதி இல்லாததால் பள்ளி வராண்டாவில் அமர்ந்து பாடம் கற்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல பள்ளி மாணவர்களுக்கு போதுமான விளையாட்டு மைதானம் மற்றும் அறிவியல் ஆய்வகம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனைக்கு எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தனபால். சென்ட்ரி தொழிலாளியான இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு 5 சென்ட் இடத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்துள்ளார். பத்திரத்தில் அவர் வாங்கிய இடத்திற்கு பாதையை காட்டியிருந்த நிலையில் அந்த இடத்தை மட்டும் முத்துக்கருப்பன் பட்டா மாறுதல் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆலங்குடி கோட்டாட்சியரிடம் வழங்கியுள்ளார். தனபால் வழங்கிய மனுவின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இடத்தை விற்ற சரவணன், முருகேசன் ஆகியோர் வேலி போட்டு அடைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இடத்தை விற்பனை செய்த சரவணன், முருகேசன் இடையே மீண்டும் இடம் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த தனபால் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் உடற்கூறாய்விற்கு பிறகு தனபாலின் உடலை வாங்க மறுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பட்டுக்கோட்டையில் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டனர். போதைப் பொருள் விற்பனையை கண்டித்தும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பஸ் நிலையம் அருகே திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு, வருங்கால இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்காலம் சிதைந்து வருவதையும் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதி செயலாளர்கள் பாலாஜி, ஜெயராஜ், கோல்டு ரவி, ஸ்டாலின் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காட்டுமன்னார் கோவில் நகர செயலாளர் தாசன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் வாகை முருகையன், சிவகுமார், பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. குன்றத்தூர் பேருந்து நிலையம், பஜார் சாலை, தேரடி நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பழனி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தாத விடியா திமுக அரசு பதவி விலக வேண்டும் என 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் குன்றத்தூர் நகர செயலாளர் அலெக்சாண்டர், பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம், எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் சுந்தரம், வழக்கறிஞர் பார்த்திபன் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளை சேர்ந்த கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில் பகுதிகளில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மனித சங்கிலியில் கலந்து கொண்ட அதிமுகவினர் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனைகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என கோவை குடியாமுத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்மணி கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட கழக அவைத் தலைவர் விஜயகுமரன், விருதுநகர் நகர கழக செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட மற்றும் அதிமுகவை சேர்ந்த நகர, ஒன்றிய, வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கோபி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பிருந்து புதுப்பாளையம் கோபி பேருந்து நிலையம் சிக்னல், மார்க்கெட் ரோடு, கச்சேரிமேடு வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபி பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் அண்ணா சிலை அருகே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அண்ணா சிலையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலை, எம்ஜிஆர் சிலை வரைக்கும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து நின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாவட்ட பகுதிகளில் இந்த மனித சங்கிலி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து அதிமுகவினரும் கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் நகராட்சி முன்பு அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த மனித சங்கிலிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நகர செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட விவசாய அணி செயலாளர் பரமகுருநாதன், ஒன்றிய கழக செயலாளர்கள் சுப்பையா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுகவின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் தலைமை மதியழக தலைமை தாங்கினார். முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் டெல்லி பாபு, மாத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் ஜோதி, ராமலிங்க ராஜா, வெங்கடேசன் மற்றும் 300க்கும் மேற்பட்ட நகர, ஒன்றிய, ஊராட்சி பகுதிகளில் இருந்து அதிமுக கட்சியை சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுகவினர் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அதிமுக சார்பில் நகர செயலாளர் பாபு தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் மோகன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இதில் திமுக அரசுக்கு எதிராக கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள அதிமுக கட்சியை சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிராம அளவிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடியா திமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் புறநகர மாவட்ட தாராபுரத்தில் பழைய நகராட்சி வளாகம் முன்பு போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் தாராபுரம் நகர செயலாளர் ராஜேந்தர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.